தமிழ் மக்களுக்கு வணக்கம். இது முக்கியமாக இந்த காணொளி மற்றவர்களுக்கெல்லாம் போடுறதுக்கு முன்னால், அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் சென்று சேருவதற்கு முன்னால், இது உண்மையாகவே நான் இந்த காணொளி யாருக்காக போட்டுட்டேன்னா, இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பிறப்புகளுக்கு தான். இப்படியா ஒரு ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படியா ஒரு பிழைப்பு பிழைக்கணும் அப்படின்றதை இவர்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே திமுககாரன்னா அவன் சோறு தின்ன மாட்டான், சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட மாட்டான்றது ஒரு பக்கம். ஆனால் அவன் சோறே தின்ன மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் தான் மற்ற மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் அப்படி ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாவற்றையும் இழந்துவிட்ட ஒரு ஜென்மமாகத்தான் திரிகிறான் என்கிற நிலையில் நீங்கள் இந்த பாருங்கள், பாளையங்கோட்டைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தருகிறார். அதில் அவர் வருகை தரும் பொழுது அவரை வாழ்த்துவதற்காகவும் அவரிடமிருந்து ஆசி பெறுவதற்காகவும் அவரை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதில் முக்கியமாக என்னென்னா மிகப்பெரிய கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ட்ரோன் எதுவுமே பறக்க விடக்கூடாது, முதலமைச்சர் வருகின்ற காரணத்தினால இங்கே ட்ரோன் பறக்க விடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எதற்காக இந்த கண்டிஷன் முக்கியமாக போடப்படுகிறது என்றால், பாதுகாப்புக்கு என்று சொல்லப்பட்டாலும் கூட அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரோனில் வந்தால் இவருக்கு கூட்டம் பெருசாக வருது கிடையாது, அப்பனும் பிள்ளை நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, தமிழ்நாடு முழுக்க எவனும் கண்டுக்கிறது கிடையாது அப்படின்ட்டு தான் உண்மையான அதன் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம். சரி, இப்படியாக வந்த ஸ்டாலின், அதுவும் கனிமொழி தான் கூப்பிட்டு வராங்க. இப்படியாக வந்த ஸ்டாலினை வணங்குவதற்கு அவரோட குடும்பத்தோட ஒரு உடன்பிறப்பான உளுத்தம்பருப்பு வந்துட்டான். அவன் அந்த துண்டை போட போயிட்டான். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு அந்த துண்டை அவர் கழுத்தில் போடணும்னு போயிட்டான். இது சகஜமாக ஒரு தலைவரை பார்த்தால் செய்யக்கூடியதுதான். வீங்க அதுக்குள்ளே அவங்க ஆளுங்க பிடிச்சி தள்ளுறாங்க. இந்த காணொலி நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, நமக்கு புரியுது அவன் எதனால் தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த துண்டு கழுத்து மேலே படாமல் தலை மேலே பட்டு தலையிலேருந்து தோப்பா கயண்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால கூட அவங்க பாதுகாப்பு கருதி அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட தடுத்திருக்கலாம். ஆனால் இப்படித்தான் ஒருவரை நீங்கள் நடத்துவீர்களா? அவர்கள் உழைத்ததனால்தான் நீ முதலமைச்சர். அவர்கள் ரோடாக போய் ஒரே ஒரு டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு வீடு வீடாக போய் கேட்டதுனால தான் நீ இங்கே அமர்ந்திருக்கிறாய். உங்கள் குடும்பம் இங்கே செல்வ செழிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் அவன் குடும்பத்தினரை கூட்டு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம்னா உங்கள் காலில் விழணும்னு பார்க்குறான். உன் குடும்பத்தில் உன் பையன் கூட உங்கள் காலில் விழுந்திருக்கானான்னு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எவ்வளோ ஒருத்தன் விழ வரான். அவனை இப்படியா நடத்துவீங்க? இவ்வளோ கேவலமாக நடத்துவீங்க? அதுலேயும் இது பாடல் வேற ஒலிக்கும். இது பாளையங்கோட்டையிலே பாம்பு பூத்தினிலே, யாரை பற்றியே? இவருடைய தந்தை கருணாநிதி பற்றி. எனக்கு தெரிந்து பாளையங்கோட்டையில் அன்றைய தேதியில் இருந்த மிக கொடிய விஷப்பாம்பு என்றால் அது கருணாநிதியாகத்தான் இருந்திருக்க முடியும். கருணாநிதியை மீறிய ஒரு விஷப்பாம்பு இருக்க முடியுமா? அந்த கதையை உருட்டி 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 இந்த பாளையங்கோட்டையிலே பாம்பு பூத்தினிலே இந்த கதையை உருட்டி 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 இன்றைக்கு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அதுக்கப்புறம் வரப்போகிற துன்பநிதி வரைக்கும் இவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். இந்த குடும்பம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 100-150 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறது. சரி, இதை ஒரு பக்கம் வைப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க, நம்ம உதயநிதி பிறந்தநாள் விழா என்று மாவட்டந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 27ஆம் தேதி அவன் பிறந்தநாள் போல இருக்குது. அந்த பிறந்தநாள் விழா மாவட்டந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோழங்கர்னு நினைக்கிறேன், அது பக்கத்தில் ஒரு விழா. அந்த நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் தரப்போவதாக சொல்லப்பட்டு அது ஒரு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா தள்ளுமுள்ளூர் போய் முடிந்தது. அதில் இந்த வீடியோவை பாருங்கள். எடுக்க சொல்லிக்கிறோம், அங்கே போன வந்து
இப்படி அடிச்சுக்கிறானுங்க. எதுக்கு? ஒரு பேட்டு, ஒரு பால், ஒரு கேரம் போர்டு. இதற்காக இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருக்கள் அடித்துக்கொண்டு தள்ளுமுள்ளு. அவர்களே கேட்கிறார்கள் கோபத்தில். இந்த வீடியோவும் பாருங்க. ஒவ்வொரு டீம் நோட் பண்ணிக்கலாம், லிஸ்ட் இருக்குல்ல. ஒரு ஒருத்தர் வந்து பிரைஸ் கொடுக்க தெரியாது. ஆட்டு மந்த கூட்டமா அது மக்களோட உயிருங்க. ஒரு உயிர் போச்சுன்னா யாருங்க பதில் சொல்றது? கொஞ்ச நேரத்துல அசம்பாவிதம் நடந்திருக்கும். எத்தனை உயிர் போயிருக்க, என்ன கொஞ்ச நேரத்துல மிஸ் பண்ணியிருந்தா? மக்களோட உயிருக்கு காப்பாத்து தெரியல. இதுல ஒரு ஆட்சி. மக்களோட உயிர் ஆபத்து கருதி என்ன வரும்? ஒவ்வொரு மக்களும் உயிருங்க சும்மா வந்து. உங்க பேரு சொல்ல விருப்பம் இல்லைங்க. தம்பி நீங்க வந்து பொறுமை லைன் நின்னு வாங்கிட்டு இருந்தா பரவாயில்ல. அவர்களே நாங்கள் என்ன ஆட்டு மந்தைகளா? எங்களை இப்படித்தான் நடத்துவீர்களான்ட்டு. நீங்கள் ஆட்டு மந்தைகள் தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆட்டு மந்தைகளோட கேவலமான ஜென்மங்கள் தான் நீங்கள். அவன் நடிச்சான் பாருங்க ஒரு படம், மாமா மன்னன். அந்த மாமன்னன் சொல்ல மாட்டான், மாமா மன்னன். அந்த படத்தில் வரும்போதே அவனுக்கு அவன் உருப்படியாக தகுதி வாய்ந்த வேலைன்னா அது ஒன்று தான் உதவாநிதிக்கு. எது? பண்ணி மேய்க்கிறது. அவன் மேய்க்கின்ற பன்றிகள் தான் நீங்கள். அப்போ உங்களை இப்படித்தான் அவன் நடத்துவான். ஒரு கேரம் போர்டுக்காக எப்படி அடிச்சுக்கிறானுங்க, ஒரே ஒரு பேட்டு ஒரு பாலுக்காக எப்படி இந்த நிலையில் தான் உன்னை வைத்திருக்கிறான். ஆனால் அவன் குடும்பம் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அவன் ஃபாரினில் போய் ஃபுட்பால் லீகு, இவன் ஃபுட்பாலில் எதுவுமே தெரிஞ்சிருக்காது அவனுக்கு. ஆனால் ஃபாரினில் போய் ஃபுட்பால் லீகில் போய் நுழைகின்ற அளவிற்கு இவரிடம் செல்வம் வந்து பெருகி இருக்கிறது. பணம் இருக்குது. பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். பணம் இருந்தால் கழுதையை கூட நீ மிகப்பெரிய ஒரு அளவில் ஓட்டப்பந்தய குதிரை என்று கூட காண்பிக்கலாம் அப்படின்ற கதை தானே. அதனால் அவன் வீட்டு பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறார்கள்னு பாரு. ஆனால் அவர்களை இங்கே கொண்டு வந்து அமர்த்தி அழகு பார்த்து இவர்களை எல்லாம் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதற்கு நீ போய் உழைத்ததற்கு அவன் உனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது இவ்வளவுதான். ஆனால் உன்னை உசுப்பேற்றுவதற்கு என்ன பண்ணுவான்? அந்த ஒரு வளர்ந்துக்கிட்டான் அவன் தனக்காம பாரு. யார்? இந்த டிஆர்பி ராஜா. அவன் மைக்கை பிடிச்சிக்கிட்டு சாதாரணமாக வந்துடலடா திமுக காரன் அப்படின்ட்டு. என்ன சாதாரணமாக வந்துடலடா திமுக காரன்? திமுக காரன் கஷ்டப்பட்டு வந்தான், ஒத்துக்கிறேன். நீ சாதாரணமாக தானே வந்த. நீ டிஆர் பாலுவோடைய 2வது மனைவிக்கு பிறந்தன்ற ஒரே ஒரு தகுதியை தவிர்த்து உனக்கு வேற என்ன தகுதி இருக்குது? இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவாகவும் அதுக்கப்புறம் ஒரு அமைச்சராகவும் வந்து அமர்வதற்கு உனக்கு வேற என்ன தகுதி இருக்குது? எதுவும் கிடையாது. அதே தானே அந்த ஸ்டாலினுடைய மகன் உதவாநிதிக்கும். கருணாநிதியோடைய 2வது மனைவி தயாளுவுக்கு பிறந்த ஸ்டாலினுக்கு பிறந்த காரணத்தினால் உதவாநிதி. இல்லைன்னா அவன் எதுக்கு? அவனை யார் கண்டுப்பா? அவனை யாராவது மதிப்பாங்களா? அப்போது இப்படியான ஒரு கட்சி எப்படி உருவாக வேண்டும் என்று சிந்தனையில் உதித்த கட்சி எங்கே கொண்டு வந்து நிற்கிறதுன்றதை பாருங்கள். இந்த கட்சிக்குத்தான் இவர்கள் உழைக்க வேண்டுமாம். இவர்கள் வந்து இந்த கட்சியில் வந்து தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவதற்காக இவர்கள் பேசுவார்களாம், சுயமரியாதை என்பார்களாம், பகுத்தறிவு என்பார்களாம். திமுக காரனுக்கு வந்து மற்றவர்கள் சராசரி நபர்களை விட அதிகமாக மூளை இருக்கிறது என்று வேற இவர்கள் பெருமை பீத்துக் கொள்வார்கள். மூளை இருக்கின்ற எவனாவது இந்த வேலையை செய்வானா? இப்படி அடிமை சாசனத்தை ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு எவனாவது ஒரு கேரம் போர்டுக்கும் ஒரு பாலுக்கும் ஒரு பேட்டுக்கும் பிச்சை எடுப்பானா? இந்த மாதிரி இதை பகுத்தறிவுன்னு சொல்லணுமா? இதை சுயமரியாதைன்னு ஏற்றுக்கணுமா? நம்ம சரி, அது அவங்க கட்சி, அவங்க எப்படியோ நாசமாக போகட்டும். திமுக நாசமாக சென்றால் அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களில் நான் முதன்மையாக இருப்பேன்ன்றது வேற விஷயம். ஆனால் நம்முடைய கேள்வி என்னென்னா, இந்த கட்சியை கொண்டு வந்து நீங்கள் சுமப்பதோடு அல்லாமல் எங்கள் மீதும் நீங்கள் சுமத்துவது அப்படின்றதுனால தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இல்லைன்னா உன் கட்சிக்குள்ளே நீ என்னவோ பண்ணிட்டு போ. திமுககாரன் எப்படி ஒழிஞ்சால் நமக்கு என்ன? நீ பிரியாணி கடைக்குள்ளேயும் பஜ்ஜி கடைக்குள்ளேயும் வந்து தகராறு பண்ணாத வரைக்கும், நீ வந்து எங்களை எல்லாம் வந்து துன்புறுத்தாத வரைக்கும், நீ வந்து எங்களை வந்து அராஜகம் எங்களுடைய நிலத்தை எல்லாம் பிடுங்காத வரைக்கும் நாங்கள் வந்து இந்த கேள்விகளை கேட்கப் போவதில்லை. ஆனால் இப்படி ஒரு அயோக்கிய குடும்பத்தை, இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பத்தை கொண்டு வந்து எங்கள் தலையில் சுமத்தி அதன் அடிப்படையில் அதிகாரத்தில் நீ வந்து அமர்ந்து அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எங்கள் நிலத்தை அபகரிப்பாய், எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் திருடுவாய்,
கேள்வி கேட்பவர்களெல்லாம் சிறையில் அடைப்பாய், இப்படியெல்லாம் நீ செய்ய போகிறாய் என்றால் இந்த ஒட்டுமொத்த கும்பலையும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ என்றைக்கு இந்த கும்பல் திருந்தும் அப்படின்ற கேள்வி வரும். இந்த கும்பல் திருந்தவே திருந்தாது. இது கருணாநிதி காலத்திலேருந்து இப்படியே இருக்கின்ற கும்பல். இதற்கு தீர்வே கிடையாது. அப்போ இதற்கு நாம் தீர்வு தேடிக்கலாம்ல. ரகுவரன் சொல்வார் பாருங்க, அந்த இந்த படத்தில் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில், சரிப்பா நீ சுமந்துக்க, நான் ஒரு சாதாரண பேசஞ்சர் தானே, நான் எஸ்கேப் ஆகலாம்ல அப்படின்னு விசுவை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி நீ இந்த கேடுகட்ட குடும்பத்தை சுமந்து கொண்டு போ, நீ இந்த உதவாநிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, இன்னொரு கேவல நிதி, இதையெல்லாம் நீ கொண்டாடி கொண்டு செல், தயவு செய்து எங்களிடம் கொண்டு வந்து விடாதே அப்படின்றதால் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். கோரிக்கையாக மட்டும் இல்லை, இதுதான் தேர்தலில் எங்களுடைய வேடிக்கையாகவும் இருக்க போகிறது. என்ன நம்ம சொல்ல போகிறோம் தேர்தலில்? இந்த கும்பல், இந்த கொத்தடிமை கும்பலும் இந்த கேடுகட்ட குடும்பத்தையும் அப்புறப்படுத்துவதற்கான வாய்ப்பு இதைவிட ஒரு சிறந்த வாய்ப்பு நமக்கு அமையாது. தயவு செய்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத இந்த காணொளிகளை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம் திமுககாரனுக்கு வராது என்ற நிலையில் குறைந்தபட்சம் பொதுமக்களை ஆகிய நாமாவது இந்த கும்பலை அப்புறப்படுத்துவதை தலையாய கடமையாக கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.